நானும் எத்தனை நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது? என்னப்பாச்சு? எனக்கு ஒண்ணும் தெரியல சார். இங்க இந்த ஊர்காரங்க ஒரு டெட் பாடி கிடக்கிறதா சொன்னாங்க. அதான் உங்களுக்கு போன் பண்ணி வர சொன்னேன். கொம்ப கொடு. ஆள் யாரோ புதுசா இருக்கான் சார். நிச்சயமா இவன் இந்த ஊர்காரங்க கிடையாது சார். பார்த்தாலே தெரியுது. பூபதி சார். எழுதிக்கையா சார். ஜஸ்ட்ல ஒரு புல்லட் பாஞ்சிருக்கு. சொல்லுங்க சார். கழுத்துல ஒரு கீரல், நகத்தால கீறி இருக்காங்க. உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்தா 4-5 பேர் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஆமா சார். அக்கம் பக்கத்துல விசாரிங்க, எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். சார் உசுரோட இருக்கான் சார். ஆமையா? This is my game. என்ன பாக்குற? போன வாரம் சரக்கடிக்கும் போது அஞ்சலிய பத்தி பேசிட்டு அஞ்சலியோட ஆறுமுகத்தை அடிக்கிறேன்னு சொல்லி என்னைய போட்டு அடிச்ச. நேத்து இப்படித்தான் சரக்கு அடிக்கும் போது மகேச பத்திய பேசிட்டு கனவுல போலீஸா வந்தான்னு சொல்லி அவன் நெஞ்சில மிதிக்கிறேன்னு சொல்லி நேத்து படுத்திருந்தானே இவன் மீச்சா. ஆனா ஒன்னே இனிமே சரக்கு அடிச்சா அவன் பக்கத்துல படுக்கவே கூடாதா சாமி. மச்சான் இனிமே உன் மேல சத்தியமா சரக்கு அடிக்க மாட்டேன். நான் ஏற்கனவே 2 ட்ரிப் சேர்த்துட்டேன்டா. நம்ம மகேஷ் மேல சத்தியமா நீ குடிக்கவே மாட்டேன்டா. ஆமா மகேஷ் எங்க? அவன் காத்தாலே இன்டர்வியூக்கு போறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்டா. என்னது இன்டர்வியூக்கா? என்னாச்சுடா? விதியோட விளையாட்டு பாத்தியாடா பசு. எந்த போலீஸ்கார வேலை வேணாம் நான் வீட்டு விட்டு வெளில வந்தனோ, இன்னைக்கு அதே வேலைனால இந்த வேலையும் இல்லாம போயிடுச்சு. சரி விடுறா, இந்த வேலை வேணா இன்னொரு வேலை. இது நமக்கு புதுசா என்ன? அதுக்காக அதே நினைச்சு எவ்வளவு இங்க உட்காந்துட்டு இருக்க போற? வா வீட்டுக்கு போலாம். நீ போடா, நான் அப்புறம் வரேன். சொன்னா கேட்க மாட்டேன். ஏப்பா தம்பி, உனக்கு சொல்லி பார்க்கட்டுமா? ஏமா கடுப்பேத்தாதம்மா, போமா. ரொம்ப தான் அழட்டிக்கிற. நேரம் காலம் தெரியாம. அன்னைக்கு அப்பா கிட்டனா பெரிய வீராப்பா ஒரே மாசத்துல வேலையில சேர்ந்துருவேன்னு சவால் விட்டு வந்தேன். ஆனா இவ்வளவு நாள் ஆகியும் வேலை கிடைக்காதது ஒரு எரிச்சலா இருக்குடா. டேய், அது அதுக்கு நேரம் காலம் ஒண்ணு இருக்குடா. உனக்கு வேலை கிடைக்கிற நேரம் வரும்போது கண்டிப்பா கிடைக்கும்டா, கவலைப்படாதடா. அந்த நேரத்தை தான் நான் குறிச்சு கொடுக்கறேன்னு சொல்றேன். ஏன் தம்பி, நீ குடுக்கற 10 ரூபாய் வச்சுட்டா மாடி வீடா கட்ட போறேன். உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன். சரி வாங்கக்கா, வாங்க உட்காருங்க. காசு எடுத்து வைப்பா. இந்தாங்க. கைய நீட்டுப்பா. சொல்லுங்க.
உன் கைரேக பிரகாரம் கால் வீட்டுல தங்கியிருக்காத. புரியலையே. நீ உங்க அப்பா அம்மா விட்டு தூரமா தானே இருக்க. ஆமாங்கா. நாய் படாத பாடுபட்டு உனக்கு வேலை கிடைச்சிருக்காத. ஆமாங்கா. இந்த காதல் கல்யாணம் சொல்லி உன் வாழ்க்கையில எதுவுமே நடந்திருக்காத. எப்படி நடக்க ராஜா? இனிமே தானே எழுதி வச்சிருக்கு. என்னக்கா சொல்றீங்க? உன் வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா. அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லப்பா, பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே உன்னை தேடி வரும். குடுக்கற லட்சுமி கூரை பிச்சிட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்கல்ல, உன் வாழ்க்கையில அதான் நடக்க போகுதுப்பா. அந்த பொண்ணு உன் வாழ்க்கையில இருக்கும் தினியும் நீ ராஜா மாதிரி இருப்ப பாரு. ஆமா ஆமா, 10 ரூபா கொடுத்தான்ல, ராஜா மாதிரி என்ன ரஜினி மாதிரி கூட இருப்பான். குசும்பு தான். வரட்டமா? வாங்க. ராஜா மதர். என்னடா? டேய், பார்த்து விளையாட கூடாதடா. சாரிண்ணா, தெரியாம பட்டுச்சுண்ணா. படாத இடத்துல பட்டுருச்சு. அஞ்சல வாழ்க்கை என்ன வரும்? மச்சான், என் செல்போனை காணடா. தெரியல. இங்க பாரு. டேய், அவனாடா? ஆமா மச்சான், அவன்தான். என்னடா? முடிஞ்சதுடா என் ஜோலி. எஸ்கேப். டேய், 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 டேய். குட்டி பிசாசு. எப்படி ஓடுறான் பாரு அவன். மச்சான், போன் இருக்குன்னு பாருடா. இருக்கு நம்ம போன். டேய், பசு ஐபோன்டா. இதை யார்கிட்ட ஆட்டோ போட்டான்னு தெரியலையே. ஐபோனா ஐரோ மீனா மச்சி. இந்த மாசத்துக்கு இதை வச்சு தாண்டா ஓட்டி ஆகணும். புத்தி போதா பாரு. முதல்ல அதை சுவிட்ச் ஆன் பண்ணும், அப்பதான் யாருதுன்னே தெரியும். இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சு. போலீஸ் வேலைக்கு போனாலும் உங்க அப்பா பத்தி உனக்கு மாறுதா? டேய் வாடா. இந்த வரேன் மச்சான். பாலாவது மிச்சமாச்சு. எல்லாம் பேசிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் காஃபி ஷாப்ல மீட் பண்ண போறேன். நிச்சயமா டீல ஃபைனல் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். I just reached office. I'll call you back. குட் மார்னிங் சார். Morning. குட் மார்னிங் சார். Brief case கார்ல இருக்கு. ஓகே சார். குட் மார்னிங் சார். Ask Suji to come to my cabin. ஓகே சார். சுஜி, மை கமெண்ட் சார். Yes, come in. Hi Suji. என்னம்மா, what happened to you yesterday? நேத்திலேந்து உன்னை மொபைல்ல ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். ஸ்விட்ச் ஆஃப்னே வருது. எனி ப்ராப்ளம்? நத்திங் சார். ஆக்சுவலி நேத்து என்னோட போனை மிஸ் பண்ணிட்டேன். ஜீசஸ் கிரைஸ்ட். போனை மிஸ் பண்ணா என்ன? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போச்சு, இல்ல வேற ஒரு போன் வாங்கிட்டா போச்சு. தட்ஸ் நாட் a big deal. வேற ஒரு நம்பர்ல இருந்து நீ எனக்கு ஃபோன் பண்ணிருக்கலாமே. எஸ். உங்களை பார்க்க யாரோ வெறுமொழி ஆட்களாம் வந்திருக்காங்க. சார் 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 சார், என்ன சார் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு. நந்தினி சார், நாங்க வெறும்புலி என்னோட ஆளுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் செக்ரட்டரி தான், சும்மா சொல்லுங்க. வெறும்புலி அண்ணன் அந்த ஈசாரோட கான்ட்ராக்டர், அவர் மச்சானுக்கு முடிச்சு தரணும்னு முடிவு பண்ணிட்டார். அடாடா, அந்த கான்ட்ராக்ட் நான் எடுத்துட்டேனே. அக்ரிமெண்ட் கூட போட்டாச்சே. அக்ரிமெண்ட் தான் ஆச்சு, செட்டில்மெண்ட் ஆகலையே.
மிரட்டுறீங்களா? என்ன உங்க பாஸுக்கு உயிர் மேல ஆசை இல்லையா? பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. அடுத்த மாசம் சம்பளம் வாங்கணும்ல, சொல்லி வை. வாங்கடா போலாம். பாத்தியா சுஜி, இந்த டார்ச்சரை நேத்து சாயங்காலம் நான் சர்ச்சில் இருக்கும்போதே இவங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒரு மனுஷனுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு இடைஞ்சல்கள் இருக்கு பாத்தியா? யார் சார் அந்த வெறும்புலி? அவன் ஒரு லோக்கல் அரசியல்வாதி. அவனுக்கெல்லாம் பயந்தா நம்மளால பிசினஸ் பண்ண முடியாது. ஐ ஹாவ் an ஐடியா. இந்த மாதிரி ரவுடிங்களுக்கு பயந்து பயந்து பிசினஸ் பண்றதை விட நம்ம சைட்ல ஆள் பலத்தை சேர்த்துக்கிட்டா, வெல், இதை பத்தி நாம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இப்போதைக்கு இந்த ECR ப்ராஜெக்ட் ஃபைல் உங்க வீட்லயே இருக்கட்டும். ஐ திங்க் இட் பி சேஃபர் தேர். எப்போ வேணும்னு நான் சொல்றேன், அப்போ கொண்டு வந்தா போதும். ஓகே சார். சுஜி, இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் பத்திரம். ஓகே சார். ஏய், என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? சாருக்கு ECR ரோட்ல கான்ட்ராக்ட் எடுக்க கூடாதுன்னு யாரோ வெறும்புலி ஆளுங்களாம் வந்து மிரட்டிட்டு போறாங்க. வெறும்புலியா? ஹேய், அவன் ரொம்ப மோசமானவனாச்சே. என்ன பண்ண போறீங்க இப்போ? கொஞ்சம் ஃபோன் தரியா? ஆமா, உன் போன் எங்க? மை பேட் லக், போனை மிஸ் பண்ணிட்டேன். மிஸ் பண்ணிட்டியா? சுவிட்ச் ஆஃப்னே வருது. ரேவதி, நான் ஒரு மெசேஜ் பண்ணிக்கிறேன். டெலிவரி ரிப்போர்ட் வந்தா எனக்கு கொஞ்சம் சொல்றியா? ஏய் ஏண்டி, இப்பெல்லாம் 1000 ரூபாய் போன் கிடைச்சாலே எவனும் திருப்பி தர மாட்டான். நீ தொலைச்சிருக்கிறது ஐபோன், திருப்பி கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு உனக்கு? எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருக்காங்க. பாப்போம், நீ சொல்ற அந்த நல்லவங்க எங்க இருக்காங்கன்னு பாப்போம். ஐடியா என்ன? நம்ம ஹவுஸ் ஓனர் பொண்ணு அஞ்சல இருக்கால, ஆமா, அவகிட்ட சார்ஜர் இருக்கும்ல? ஆமாடா, அது ஒரு செல் பைத்தியம்டா. கண்டிப்பா வச்சிருப்பேன் மச்சான். பேசினது போதும், போய் கொண்டு வா. சரி மச்சான். போ. அஞ்சலு அஞ்சலு அப்ப இல்ல என்னடா என்கிட்ட போறது? ஓடுனது போதும், நெல்லு. எதுக்கு இங்க வந்து கபடி ஆடுற? இல்ல சார், ஐபோன் சார்ஜர் போடணும். போடு. இல்ல சார்ஜர் இல்ல. அப்ப போடாத. பாப்பா கிட்ட இருக்கும், வாங்கலாம். பாப்பா எனக்கு, உனக்கு இல்ல. சார்ஜர் எதுக்கு? ஊர்ல இருந்து மாமா பணம் போட்டு வரேன்னு சொன்னாரு சார். போன் பண்ணலாம்னா சார்ஜிங் இல்ல. பாப்பா, சார்ஜர் எடுத்துட்டு வந்து கொடு. டாய், எங்க போற? சார்ஜர் வாங்க சொன்னீங்களே சார். சார்ஜர் இங்கேயே நின்னா வருமோ வராதா? வரும் சார். எவன்டா அது வண்டி சீட்ல தாய் பாஸ் ஆடுறது? அஞ்சல, கொஞ்சம் இப்படி வாயே. தேங்க்ஸ். எதுக்கு? ஐபோன் சார்ஜர் கொடுத்ததுக்கு. ஹலோ, போட்டு திருப்பி கொடுக்கணும். அஞ்சல, நீ அழகா இருக்குன்னு நினைக்கல. நான் உன்னை லவ் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. என்ன மணிரத்னம் படமா நடக்குது? சார்ஜரை வாங்கிட்டல்ல? வாங்கிட்டேன் சார். அதுக்கே யானை மரிச்ச கொழுக்கட்டை மாதிரி சிரிக்கிற? உன் பார்வையே சரியில்லை. பாப்பா உள்ள போ. சரிப்பா. டேய், சார்ஜரை நீ கொண்டு வந்து தர வேண்டாம், நானே வந்து வாங்கிக்கிறேன். போ. சரி சார். ஹேய் சுஜி, டெலிவரி ரிப்போர்ட் வந்திருக்குடி. குடு. ஹலோ. ஹலோ சார், யார் சார் பேசுறது? ஏங்க, நீங்க போன போட்டு என்ன யாருன்னு கேக்குறீங்க? நீங்க யாரு? சாரி சார், இப்ப நீங்க பேசிட்டு இருக்கிறது என்னோட போன் சார். பஸ்ல மிஸ் பண்ணிட்டேன் சார். பஸ்லயா? அப்ப இது உங்க போனா இருக்காது. ஏன்னா எனக்கு இது வேற இடத்துல கிடைச்சதே. சார், அது என்னோட நம்பர் தான் சார். அப்படி வாங்க வழிக்கு. அப்ப போனே உங்களோடது. நீங்க எப்படி போட்டு வாங்கினே பாத்தீங்களா? ஏய், என்னடி? யாரோ தெரியலடி, லூசு மாதிரி பேசுறான். இங்க கொடு, நான் பேசுறேன். ஹலோ, என்ன நக்கலா? மரியாதை போன் கொடுக்க போறீங்களேடா? ஹலோ,
என்ன நக்கலா வைக்கலாம்னு கேக்குற? ஆஹா, நீ சரி கிடையாது. போன அந்த பொருட்டை கொடு. போனை குடுக்குறியா இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷன் போவா? ஐயே, அப்ப நாங்க யாரு? நானே கோயம்பேடு இன்ஸ்பெக்டர் தான், தெரியுமா? ஐயோ என்னடி ஆச்சு? ஐயோ அவர் போலீஸ்காரராண்டி. நான் தெரியாம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன். ஐயோ. ஹலோ 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 ஹலோ. லோலோன்னு யார்கிட்ட கத்துற? இல்லடா மச்சான், இந்த போன் இல்ல, இது யாரோ ஒரு பொண்ணோட தான்டா. போன் பண்ணி என்ன ரவுடித்தனமா பேசுது தெரியுமா? ரவுடித்தனமாவா? கொடு, போன் நம்பர் கொடு. இந்த மச்சி போது பாரு. ஐயோ சுஜி ஒரு ஃபோன் பண்றாருடி. நீயே பேசு ப்ளீஸ் 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 நீயே பேசு. மேனேஜ் பண்ணிக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் சுஜி ப்ளீஸ். ஹலோ ஹலோ சார், என் பேர் சுஜி. நீங்க போலீஸ்னு விஷயம் தெரியாம என் ஃப்ரெண்டு உங்களை திட்டா. எங்களை மன்னிச்சிருங்க சார். நான் போலீஸ்னு வளர்னியா? ஐயோ உளறிட்டி மச்சி, மன்னிச்சிடுறா. எதுக்குடா? சரி சொல்லுங்க சார், அந்த போன்ல இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. நீங்க எப்போ ஸ்டேஷன்ல இருப்பீங்கன்னு சொன்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். ஸ்டேஷனுக்குலாம் வர வேணாம், பொதுவான இடம்னு சொல்லுங்க, நானே வந்து கொடுத்துறேன். ஓகே சார். சார் சொல்லுங்க. இன்னைக்கு ஈவினிங் 6 o'clock கோயம்பேடு காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? சரி நான் வந்துடுறேன். ஹலோ ஹலோ, நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க? எதுக்கு கேக்குறீங்க? எங்க முன்ன பின்ன உங்களை பார்த்தது இல்லைங்க, எப்படிங்க எனக்கு அடையாளம் தெரியும்? நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தானே வருவீங்க, நானே வந்து உங்களுக்கு ஹாய் சொல்றேன். இல்லைங்க, நான் லீவ்ல இருக்கேன், நான் மஃப்டில வரேன். நான் மஃப்டில வரேன். ஓ சாரி சார், ப்ளூ கலர் சாரி. சரி ப்ளூ சாரி, நான் வந்துடுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பசு மகேஷ், மரியாதையா சொல்றேன், வெளில வாடா. வரலடா. போலீஸ்காரன்னு சொன்ன விட மாட்டான, வெளில வாடா. தெரியாம சொல்லிட்ட மச்சி, மன்னிச்சிடுறா. மன்னிச்சிருவா உன்னை. இரு. இந்த வாங்கிக்க. அண்ணே, நான் மந்திரியை முன்னாடி எடுத்து வச்சா செக்மேட்னே. அண்ணா, நீ சொன்ன மாதிரி பேசியும் பார்த்துட்டோம், மிரட்டியும் பார்த்துட்டோம். அவன் கேட்கற மாதிரி இல்ல. நீ சொல்லுன, அவனை இன்னைக்கே போட்டு தள்ளுறோம். ஐயரு கூப்பிடவா? ஐரா எதுக்குண்ணே? நேரம் குறிக்கும். டேய் வாடா போலாம், வா வா வண்டில சீக்கிரம் போலாம். சோம்பேறிங்க. செக்மேட். குதிரை அப்படி போகாதுண்ணே. என் குதிரை அப்படிதான் போகும். ஆடு. பரவாயில்ல, எல்லாம் ஜோடி ஜோடியா தான் வந்திருக்காங்க. சார் மெனு கார்டு சார். தேங்க்யூ. நீங்க வெயிட்டர் தானே? ஆமா சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களும் ஒரு ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பாப்போம். ஓகே சார். கிளம்புங்க. சுத்தி ஒரு அக்கீஸ்டுங்களா தெரியுதுரா? அநேகமா நம்ம பின்னாடி ஒருத்தர் கோட் சூட்ல உட்காந்துருக்காருல்ல, ஆமா, அவருக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் தேங்க்யூ.
நான் சொல்றேன் சார். எஸ், இந்த கிளாஸ் எடுத்துக்கலாமா சார்? ஷூர். இதுக்கு தெரியல, நீங்க அண்ணன்டே போன் போட்டு கேட்டுருங்க. அப்படி அண்ணா அண்ணா, இங்க நாம செய்ய வேண்டிய வேலையை வேற எவனோ ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கானே. வேற எவனோ ஒருத்தர் ரவிகாந்த் கழுத்துல பொருளை வச்சு மிரட்டிட்டு இருக்கானே. அவன் எவ்வளவு சீன் போட்டு போயிருக்க. இத பாக்குறேன், ஒரு நிமிஷம். டேய், எங்கடா அவனுங்க? அவனுக்கு அப்பவே போயிட்டாங்க கார்ல ஏறி. ஸ்மார்ட். ப்ளீஸ் ஹேவ் இட். சார், நீங்க எனக்கு செஞ்ச உதவிக்கு நான் எவ்வளவு கொடுத்தாலும் கம்மி தான். பரவாயில்ல சார், நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் நாங்க வாங்கிக்கிறோம். சும்மா சாரி சார். வேலை போட்டு தரேன், வரீங்களா? சார், வெல், இது என்னுடைய பிசினஸ் கார்டு சார். நாளை காலையில 10 மணிக்கு என் ஆபீஸ்ல வந்து பாருங்க. சரி ஓகே? சம்பளம் எவ்வளவு சார் தருவீங்க? என்ன மானத்தை வாங்குறேன்? எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? நாங்க என்ன சார் எதிர்பார்க்க போறோம்? எல்லாத்தையும் நீங்களே சொல்லிட்டீங்க. ஏதாவது கை செலவுக்கு ஒரு 50,000. பசு, இது உண்மையாடா? தெரியலையேடா. உன் வாழ்க்கையில ஒரு மகாலட்சுமி வர போறா, அவளாலதான் உனக்கு வேலை கிடைக்க போகுது. அப்ப சோனிகாரி சொன்னது உண்மையா? டேய், போன் வருதுடா. பசு, அந்த பொண்ணுடா. அப்ப இவதான் தமிழச்சியாடா? பேசுடா, பேசு. ஹலோ சார், நான் இப்போ காஃபி ஷாப்ல இருக்கேன். நான் ஒரு என்கவுண்டர் விஷயமா இங்க வெளில வந்துட்டேன். ஓகே ஓகே, அப்போ நாளைக்கு ஃபோன் பண்றேன் சார். ஓகே 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 ஓகே. பசு, என் தமிழச்சி எப்படிடா இருப்பா? என்னது? என் தமிழச்சிடா எப்படி இருப்பா? Hey. Hey. Hey, listen up. I need you, 'cause this is what I see. To the beat and the heat. You're my top of the cheat. Step in my house. I gotta do the melody. You are my angel. Angel, don't make us no big up. தமிழச்சே, ஏன் தமிழச்சே, எங்க இருப்ப, எப்படி இருப்ப, நீ யாருடி? தமிழச்சே, ஏன் தமிழச்சே, எப்ப வருவ, என்ன தருவ, கொல்லாம கொள்ளாதடி. மதுரக்கார பொண்ணா இருந்தா மல்லிப்பூவா மனசிருக்கும். திருநெல்வேலி பொண்ணா இருந்தா பேச்சுகாரம் நிறைஞ்சிருக்கும். கும்பகோணத்தில் அவ பிறந்திருந்தா கூட்டு குடும்பம் புரிஞ்சிருக்கும். சென்னை பக்கம் அவ இருந்திருந்தா சிட்டி லைஃப் தெரிஞ்சிருக்கும். எக்கா எக்கா மெனக்கா அடியா தாத்தா ரெணுக்கா அவதான் எந்த தலுங்கா நான் ஊரு ஊரா தேடுற. தமிழச்சே, ஏன் தமிழச்சே, எங்க இருப்ப, எப்படி இருப்ப, நீ யாருடி? மனசு நடக்கும் பொண்ணுங்களுக்கு
ஊட்டியில் பிறந்தவளுன்னா சமையல் வாசம் தூள் கிளப்போம். காஞ்சிபுரத்தில் வளர்ந்தவளுன்னா கோயில் குளமாக நடந்திருக்கும். ஊட்டி பக்கம் அவளும் இருந்தா குளிர குளிர போத்திக்குவேன். சேலம் பக்கம் அவ வளர்ந்திருந்தா பறிச்சு பறிச்சு கடிச்சுக்குவேன். எம்மா எம்மா கண்ணம்மா நீ எங்க எங்க சொல்லமா, பாட்டி பாட்டி பக்கமா நான் ஓடி ஓடி தேடுறேன். தமிழச்சி என் தமிழச்சி, எப்ப வருவ என்ன தருவ கொல்லாம கொல்லாதடி. மச்சி இந்த பச்சை கலர் ஓகேவாடா? ஸ்மார்ட்டா இருக்கடா. தேங்க்ஸ்டா. ஏண்டா டே, இத்தனை நாள் ஒன்னா சுத்திவிட்டு இன்னைக்கு நீங்க மட்டும் வேலைக்கு போறேங்கிறீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எங்களை பத்தி யோசிங்களா? டேய் அவனுக்கு வேலை மட்டும் கிடைக்கலடா, கூட ஒரு ஆளும் கிடைச்சிருக்கு. என்னது லவ்வா? மச்சான் அதுக்கெல்லாம் ஒரு தனி ராசி வேணண்டா, அதெல்லாம் உங்களுக்கு கிடையாது. ஏய் இது உனக்கே அநியாயமா தெரியல. எங்க லவ்வ சேர்த்து வைர சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு வாரத்துக்கு கூட பேசல. உனக்கு மட்டும் ஆள் பாத்தீங்கன்னா நீ காதலிச்சது ஒரு தமிழ் பொண்ணா இருந்தா அவளை தூக்கிட்டு வந்து நானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். நீ லவ் பண்ணது ஒரு மலையாளி சேச்சி, அதான் கை விட்டு போச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன்? நீ ஒரு கிராஸ் பிரீட லவ் பண்ண, அதுக்கெல்லாம் நான் ரிஸ்க் எடுக்க முடியாதுப்பா. அப்ப பசங்க அதுல ஏன்டா சேர்த்து வைக்கல? டேய் அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. அந்த பொண்ணோட அப்ப ஒரு போலீஸ்காரனா எல்லாமே இருந்திருந்தா அப்பவே சேர்த்து வச்சிருப்பேன். அந்த போலீஸ்காரன் வேலை என் வாழ்க்கையில இப்படி விளையாடும்னு நினைச்சு விட மாட்டானா, நினைச்சு விட மாட்டான். டேய் இப்ப நீ வரையா இல்லையா? ஐயோ இந்த வரேன் மச்சி, வரேன்டா. மகேஷ் நான் வந்துட்டேன்டா. லட்சுமிகடாட்ச சித்திரஸ்தோ க்ஷேமமேவாவருந்தே தீர்காஷ்மான் பவ. இறைவா மகேஸ்வரா, நான் அந்த குளத்துக்கிட்ட இருக்கேன்டா. நேரம் மூலஸ்தானத்துக்கு போயிடும். ಕ್ಷೇಮ ಶೈರ್ಯ ವೀರ್ಯ ವಿಜಯ ಆಯುಗು ಆರೋಗ್ಯ ಐಶ್ವರ್ಯ ನಾಮ ಅಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ ಇಷ್ಟ ಕಾಮ್ಯಾಭಿವೃದ್ಧ್ಯರ್ಥಂ. தட்டை தொட்டு கும்பிட்டுங்கோ சாமி. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல நிச்சயம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷம். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு இவ பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி. பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா இருக்கு. மறந்தே போச்சு, இவ அடிப்பிரதட்சணம் பண்ணணும்னு சொல்லி இருந்தா. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க இருந்து பண்ணிட்டு வந்துடுறோம். சீக்கிரம் முடிச்சுட்டு வாங்க. டேய் உங்க அப்பாக்கு உன் மேல இருக்கிற கோவம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லடா. நீயாவது அவரை புரிஞ்சுக்கிட்டு அந்த போலீஸ் எக்ஸாம் எழுதலாம்ல. அம்மா எனக்கு தான் இந்த போலீஸ் வேலையெல்லாம் பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவர் தான் 35 வருஷமா குப்பை சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சு ரிட்டையர் ஆனாரு. அதுக்கு டிபார்ட்மெண்ட் என்ன செஞ்சுச்சு? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. இதெல்லாமா பேசுறதுக்கு நல்லா இருக்கும், நடைமுறை வாழ்க்கைக்கு செட் ஆகுது. உன்னையும் உங்க அப்பாவையும் திருத்தவே முடியாதுடா. அதெல்லாம் விடுமா. இன்னைக்கு நான் இப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறேன். நல்ல சம்பளத்தில் ஒரு வேலை போட்டு கொடுக்குறான்னு சொல்லியிருக்கான். அந்த வேலை கிடைச்சு நான் மட்டும் செட்டில் ஆகணும். உன்னை கூட்டு போய் சொந்த வீட்டில் ராணி மாதிரி நானும் வச்சு காப்பேன். என்னடா?
கண்டவனோட உனக்கு என்ன பேச்சு? அப்படி கடமையை பத்தி என்ன தெரியும் அவன் பேசிட்டு இருக்கான்? என் பொண்ணுக்கு வரப்போற மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? நான் வேலை செய்யற ஸ்டேஷனோட சர்க்கிள் இன்ஸ்பெக்டர். என் நேர்மையை பார்த்ததுனால என் பொண்ணை கட்டிக்க சல்லி காசு கூட வேணாம், கட்டின புடவையோட அனுப்புங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அது இந்த இல்லைங்க. பார், அவன் போலீஸ் எக்ஸாம் எழுதுறதா இருந்தா வீட்டுக்கு வர சொல்லு. இல்ல என்ன கொல்லி வைக்க கூட அவன் வர வேணாம். அவன் கூட என்ன பேச்சு? நீ வா முதல்ல. ஏய் நீ வா வா வாங்க. விடுறா மச்சான், இந்த உலகத்துல எந்த பெண்ண பெத்த பிள்ளை மனசு புரிஞ்சிருக்கு, வருத்தப்படாது. அது இல்லடா பசு, இந்த சென்டிமெண்ட் டயலாக் எல்லாம் மூஞ்சிக்கு செட் ஆக மாட்டேங்குதுடா. இன்டர்வியூ லேட் ஆகுது, பாப்பலாம். வா வா. ம் மச்சான், இந்த வேலை மட்டும் கிடைச்சிச்சு வச்சுக்க, அந்த ஆறுமுகத்தோட வீட்டை வாங்கி அவனை நடுத்தருவு கொண்டு வரணும் மச்சான். டேய், ஏன்டா சும்மா அந்த ஆறுமுகம் பின்னாடியே இருக்க? வேலை கிடைச்சதுன்னா அதோ பெருசா யோசிடா. அம்மா தங்கச்சி எல்லாரையும் சந்தோஷமா பாக்கணும்டா. வா முதல்ல இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னுப்பா. ஏண்டா மச்சான், மொத்த காம்படிஷன் குத்துக்கு எடுத்திருப்பாங்களோ? மச்சான் வெளியில எப்படி இருக்க, உள்ள எப்படி இருக்குமோ என்னமோ. வா போய் பார்க்கலாம்டா. பசு நமக்கு இந்த வேலை மட்டும் செட் ஆயிடுச்சு. வீடு ஃபுல்லா கண்ணாடி. आप किधर जा रहे हो? आप किधर? டேய் மச்சான் ஹிந்தி போல இருக்குடா, சமாளிடா. எனக்கு இன்கமிங் பிரச்சனை வச்சு, அவுட் கோயிங் தான் பிரச்சனை. வெக்கமா இல்ல உன்னை எல்லாம் போய் என்ன பெருசா கேட்டிருக்க போறாரு? யார் வேணும் கேட்டுப்பாரு. நேத்து விசிட் கார்டு கொடுத்தாரு, அதை எடுத்து நீட்டு. ஒரு நிமிஷம். ஓ ரஜினிகாந்த், ரவிகாந்த். தம்பி சார் இன்னும் ஆபீஸ்க்கே வரலையா? உங்களுக்கு தமிழ் வருமா? அதுவா முக்கியம். வாய வச்சுக்கிட்டு அண்ணா, சார் தான் எங்களை வர சொன்னாரு. நாங்க ஆபீஸ்க்குள்ளே வெயிட் பண்றோமே. சரி போங்க. நன்றிண்ணா. முருகா, இந்த வீக்ல ஸ்டாஃப்ஸ் எல்லாருக்கும் ஐடிஸ் கொடுக்கணும். ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க, இது உள்ள எடுத்து வை. ஓகே. ஐடி கார்டு பத்திரமா வை. ஓகே. பிக்கப் ஆயிடும் போல இருக்கு. பசு பாத்தியாடா? பாத்தியாவா? பாதி மேட்ரே முடிச்சுட்டேன் மச்சி. என்னது? அடச்சே. டேய் இங்கடா. எங்க 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 இங்க எங்க பாரு. நான் ஈவினிங் போகும்போது மறக்காம கொடுத்துரு. என் தமிழச்சி இப்படி இருப்பாளடா? டேய் இது உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? பாசிட்டிவா பேசுறா. எனக்கே வா. மார்னிங் ரேவதி. சார் குட் மார்னிங் சார். டெண்டருக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் என்னோட டேபிள் கமிச்சாச்சா? ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துறேன். நோ ஜஸ்ட் ரிமைண்டிங் யூ. மார்னிங் சுஜி. குட் மார்னிங் சார். அடடே வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். வாங்க உள்ள போய் பேசுவோம். வா வா வா. வரேங்க. மிஸ்டர் மகேஷ் சார், எங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இசிஆர் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட்ல இன்டீரியர் ஒர்க் பண்றதுக்காக ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணிருக்கோம். சரிங்க சார். இந்த ஒர்க்கை நாங்க 8 மாசத்துக்குள்ள முடிச்சாகணும். இட்ஸ் அ மல்டிநேஷனல் கம்பெனி. இட்ஸ் அ வெரி பிரஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட். ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சிருக்கோம். ஆனா இந்த ப்ராஜெக்டை நாங்க பண்ணக்கூடாதுன்னு ஒரு லோக்கல் அரசியல்வாதி எங்களை மிரட்டுறான். போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம். பட் அன்பார்ச்சுனேட்லி இது வரைக்கும் அவங்க கிட்ட இருந்து எந்த எஃபெக்டிவ் ஆக்ஷனும் இல்லை. ஸோ இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் இந்த கம்பெனியோடைய செக்யூரிட்டிக்காக ஒரு 5-6 பேரை சேர்த்துக்கலான்னு இருக்கோம். அதுக்காக தான் உங்களை அடியால வேலை செய்ய சொல்றீங்களா சார்? நோ நான் சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எதை சார் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றீங்க? தப்பா பேசிக்கிட்டு சார், எங்க உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்துறதுக்கு பேரு மனிதாபிமானம்.
அதை போய் தப்பா நினைச்சிட்டீங்க? டேய் அவர் என்ன சொல்றாரு சார், நாங்க பண்ணது ஒரு உதவி மட்டும் தான். அதுக்காக வாழ்க்கை முழுக்க உங்க லைஃபை காப்பாத்துறதுக்கு நான் ரிஸ்க் எடுக்க முடியாது சார். அதுக்கு வேற ஆள பாருங்க. மச்சான் அவசரப்படாத. என்னடா அவசரப்படாதீங்க? ஒத்துக்க சொல்றியா? தினமும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கணும் தெரியுமா? டேய் எனக்கு இது சரிப்பட்டு வரலடா. சார் நான் மன்னிச்சுங்க, நான் வரேன். டேய் எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க, மன்னிச்சுக்கங்க. சாரி சார். வேலை போட்டு கொடுக்குறானுங்க. டேய் மகேஷ், மகேஷ் வந்து சேர்றானுங்க பாரு. இப்போ எதுக்கு நீங்க வந்த? அவர் என்ன சொல்றாரு முடிச்சா ஓட கேட்க. போடா டேய். அடியால வேலை செய்ய சொல்றான்டா அவன். ஒரு போலீஸ்கார மகன் ரவுடி வேலை பார்க்கணுமா? ஊரே பார்த்து சிரிக்க போகுது. இல்லடா. போதுண்டா சாமி. எனக்கு போலீஸ்காரனும் ஆக வேணாம், ஒரு அடியாலும் ஆக வேணாம். ஆள விடு நீ. ஏன்டா இப்படி பேசுற? நம்மளுக்கு அமையறதெல்லாம் இப்படியே வந்து அமையுது. அன்னைக்கு என்னமோ தமிழச்சி கட்டின வழியை சொல்லிட்டு தமிழச்சியா? முதல்ல அந்த சோழிக்காரி பிடிக்கணும். அவளை பிடிச்சு உதைக்கணும் முதல்ல. வேலை கிடைக்கும், பொண்ணு கிடைக்கும். டேய் உன் தமிழச்சிடா. ஹலோ சார், நான் சுஜி பேசுறேன். சொல்லுங்க. நீங்க எங்க இருக்கீங்க? ஏங்க நான் இப்ப திருவான்மியூர்ல இருக்கேங்க. சார் நானே இப்ப அங்கதான் இருக்கேன். நீ சரி எங்க இருக்கீங்க இப்ப திருவான்மியூர்ல? ஐடி பார்க் பக்கத்துல. சரி அட்ரஸ் சொல்லுங்க, நானே வந்து கொடுக்குறேன். அட்ரஸ் நம்பர் 21 மெயின் ரோட், ரிவர் அண்ட் கிளேவ், திருவான்மியூர். நானே வந்து கொடுக்குறேன். சரியா? இன்னைக்கு போன் கிடைச்சிருமா? இதோ இப்பவே வந்து கொடுத்துறேம்மா. தேங்க்யூ சார். சரி வரேன். என்ன வேண்டா? தமிழச்சி வா. என்னாச்சு? I got my phone. Oh. என்னடா மறுபடியும் அதே ஆபீஸ்க்கு வந்து நிக்கிறோம்? அதான் நம்மள புரியல. அவளும் இதே அட்ரஸ் தான்டா சொன்னா. இவதான் உன் தமிழச்சியா? இப்பதானே வேலை கேட்டு எம்டி சார் மீட் பண்ணீங்க. அப்ப போலீஸ் சொன்னதெல்லாம் போய் அப்படிதானே? என்னோட போன் தரீங்களா? என்னடா மைசூர் நின்னுட்டே இருக்க? போய் சாரி கேளுடா. ஆமால மேடம் இப்படி பேசாம போன இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு மொபைலை கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். நம்ம அப்படியே போய் ஒரு கப்பு 500 ரூபாயா? ஹலோ ஹலோ மேடம், ஹலோ ஹலோ ஹலோ. என்னது இது? என்னோட போனை திருப்பி கொடுத்ததுக்கு. தொலைஞ்ச பொருளை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா அப்படி கூட வந்து காஃபி டீ ஏதாவது சாப்பிட்டு தேங்க்யூ சொல்றதை விட்டுட்டு இப்படி அவமானப்படுத்துறீங்களே, நல்லா இருக்கா உங்களுக்கு? எப்படிங்க? எனக்கு போய் சொல்றவங்களை கண்டா பிடிக்காது. நானும் உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்தேன். போய் சொல்றவங்க எப்படியா? நீங்க ரொம்ப நேர்மை. அந்த மொபைல்ல எத்தனை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? என்ன தெரியும் உனக்கு? தேவையில்லாம பேசாத. ஜஸ்ட் ஷட் யுவர் மவுத். ஷர்ட்லாம் போட்டு தான் இருக்கேன். போங்க போங்க. பெல் அடிச்சிட்டு போறானுங்க, சீக்கிரமா போங்க. ஏடா மயசு, ஏன் தமிழச்சின்னு பாட்டெல்லாம் பாடின, இப்ப சண்டை போட்டு நிக்கிற? டே மாப்ள சொல்றா. நான் டிசைட் பண்ணிட்டேன்டா. என்னப்பா இது? என்ன பண்றீங்க? சார் ப்ளீஸ் சார். என்ன சார் ப்ளீஸ் சார். அட எழுந்துருங்கப்பா. நீங்க எங்களை வேலைக்கு சேர்த்துக்கிட்டீங்கன்னு சொல்லுங்க சார். அப்பதான் நம்ம கால் வருவோம். விடுவோம். அட நான் எப்பப்பா உங்களுக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னேன்? நீங்களா தானே போயிட்டீங்க. எழுந்துருங்கப்பா. சார் சார் நான் ஏதோ தெரியாதமா பிபி வந்து கத்திட்டேன் சார். அப்புறம் தான் சார் தெரிஞ்சிச்சு என் வாழ்க்கையே இந்த ஆபீஸ்ல தான் இருக்குன்னு. சரி, நாளைக்கு நீங்க 2 பேரும் ஆபீஸ்ல ஜாயின் பண்ணலாம். சார் சார் தேங்க்யூ சார், நன்றி சார். உங்க 2 பேரை தவிர எனக்கு இன்னும் 2-3 பேர் தேவையா இருக்கு. உங்களுக்கு யாரையாவது தெரியுமா? சார் நம்ம பசங்க இருக்காங்க சார். ரியலி? சார் அப்போ ஒண்ணு பண்ணுங்க சார், நாளைக்கு நீங்க வேலைக்கு வரும்போது அவங்களையும் கூட்டிட்டு வந்துருங்க. கண்டிப்பா சார், கண்டிப்பா. நீங்க பேப்பர் படிங்க சார். வரோம் சார். வரேன் சார். சார் அந்த ஆள் பேர் என்ன சொன்னீங்க சார்? வெறும்புள்ளி. வரோம் சார். சரி வரோம் சார். நன்றி சார். See you tomorrow. ஓகே சார். சார் 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 ஒரு சின்ன டவுட் சார். என்ன? நேத்து 50,000 சொன்னீங்களே சம்பளம், 2 பேத்துக்கா ஒருத்தருக்கா சார்? ஒருத்தருக்கு தான் சார். காபி குடிங்க சார், காபி ஆறிட போகுது. நீங்க குடிங்க சார். எவ்வளவு பெரிய மனசு. ஐயோ வாங்க 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 சார். மச்சான்
இப்போ என்னோட ரேஞ்சே தனிடா. சொல்றது உண்மைதான் மச்சி. ஆனா இம்மீடியட்டா ஒரு வேலை பண்றோம். உடனே கோட் சூட் வாங்குறோம். கோட் சூட்டா? யா வையா யா யா. என்ன எல்லாரும் ஷாக் ஆகி நிக்கிறீங்க? என்ன வேலை எல்லாம் இப்படிதான் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம். வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. எம்டி ரூமிங்களா? அது இந்த பக்கம். வா நாம போலாம். ஏன்பா நிக்கிற? அந்த பக்கம் போ. அப்படியே எங்களுக்கு 2 காஃபி கொண்டு வா. ஆமாப்பா. எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஓ சார். என்னப்பா இதெல்லாம்? சார் இவ்வளவு பெரிய ஆபீஸ்க்கு இது கூட போட்டு வரலனா என்ன சார் கெத்து? அதான். இல்ல இந்த ஆபீஸ்க்கு இவ்வளவு ட்ரெஸ் தேவையில்லை. சாதாரணமாவே வரலாம். இருக்குல்ல? இருக்கு சார். சுஜி கைட் them. எஸ் சார். கண்ணாடி கைட்டுங்க. ஏடா மச்சி, அவரை விட நாம இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கோம்னு பொறாமையில சொல்லிட்டு போறாரோ? விடுற வாடகை மிச்சம். ஓகே மேடம் ப்ளீஸ் டெல் டு தி டேபிள் ஆஃப் தி வே. வாட்? இங்கிலீஷ்ல கேக்குறேன் மச்சி. தெரியாது போல இருக்கு. அங்க ஏதாவது டேபிள் காலியா இருக்கும், போய் உட்காருங்க. ஓகே நோ ப்ராப்ளம். கம் ஆன் ஜிபாஷ், நம்ம டேபிள் போலாம். போறாமடா. டேய் மச்சி, இந்த ஆபீஸ் சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்குடா. அம்மாவும் தங்கச்சியும் இந்த நிலைமையில என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கடா. இருக்காதடா பின்ன. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானடா மச்சி. டேய் மச்சி மச்சி மச்சி, அந்த பொண்ணுக்கு நான் ஒரு நன்றி சொல்லணும்டா. அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதணும்டா. டேய் நீ வந்த அன்னைக்கு உழவு வச்சிர போல இருக்கீங்க எல்லாருக்கும். டேய் ப்ளீஸ் ப்ளீஸ் மச்சா. முதல்ல பருப்பு வேகட்டும், அப்புறம் சாம்பார் வைக்கலாமா ரசம் வைக்கலாமா அப்புறம் யோசிப்போம். ஏன் தயிர் சாதம்? கொய்யால. இப்ப நான் சொல்றது எழுத போறியா இல்லடா? விடவா போற. 22 மண்டே வருது சார். 22 விட்டா பிரதோஷம். 23 24 24க்குள்ள நான் மச்சி பேப்பர் மட்டும் இல்ல பேடும் இருக்கு. உட்காந்து எழுதுறா எழுதுறா. எல்லாத்துக்கும் என்னையே சொல்லு சொல்லு. யாம் கூற போகும் கவிதையை பிழை இல்லாமல் எழுது. ஓகே. உன்ன என்ன சங்கர் படத்துக்கு பாட்டுல சொன்னாங்க? வெத்து பேப்பர்ல நன்றின்னு ஒரு வார்த்தை எழுதி அவட்ட கொடுக்க போறோம். அதுக்கு இவ்வளவு யோசனை இல்ல மச்சான். நீ யோசிக்காம எழுதுனா டிஆர் மாதிரியே நல்லா எழுதுவியா? அதுக்கு தான் சொன்னேன். எழுது. கிரிக்கெட்டுக்கு கேப்டன் தோனி நீ தாண்டி என் வருங்கால ராணி. ஏண்டா நாய வாட கூப்பிடுறீங்க? நீங்க சொல்லுங்க கவிஞரே. பணமரத்துல ஏறி பறிச்சா நொங்கு, அங்கிருந்து கீழே விழுந்தா உங்களுக்கு தாங்க சங்கு. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்து கவனி அடுத்து கவனி. வண்டிக்கு இருக்கும் 4 சக்கரம், ஆனா நீ தாண்டி என் தங்க விக்கிரகம். சிகரெட்டை பிடிச்சா வரும் போக, ஆனா என் மேல அன்பு காட்டினா அது தீரும் பகை, அது தீரும் பகை, அது தீரும் பகை. உங்கள மாதிரி ஃப்ரெண்ட் இருக்கனாலதான்டா வாழ்க்கை உணமா நிறைய பேர் உருப்படாம. அதெல்லாம் விட்டு தள்ளுறா. என் கவிதை எப்படி? என்னடா சொன்ன? கவிதை தாங்க முடியலடா. இல்ல இப்ப அடுத்து என்ன பண்றது யோசிப்போம். போய் லெட்டர் வச்சுட்டு வந்துடுறேன். நான் ஏன்டா எடுத்து வைக்கணும்? நீ தான்டா லவ் பண்ற. டேய் நான் வச்சா தெரிஞ்சிரும்லடா, அதனாலதான். வழக்கம் போல மாட்டிக்குவானா?
ரேவதி வெளியே போறேன்னு சொன்ன போலியா? இதோ கிளம்பிட்டேன்டி. நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐ வில் பி பேக் இன் 5 minutes. ஓகே ஓகே. ரேவதி அந்த ஈசிஆர் ஃபைல் அந்த டேபிள் ட்ரே மேல இருக்கு. தேங்க் யூ. ஐயோ இப்ப எல்லாம் போச்சு. டேய் நிறுத்துடா. எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே என்ன பண்ணலாம்னு சொல்லண்டா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணலாம்? ஐடியா. என்ன என்ன நீ தானே லெட்டர் எழுதுன? நான் எங்கடா எழுதினேன்? நீ சொல்லதானடா எழுதுனேன். அதெல்லாம் கணக்குல வராது. நீ தான் எழுதுற. சரியா? நீ போய் ஒத்துக்கிட்டா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. உனக்கு அலுப்புற நான் வச்சு காப்பாத்துறேன்டா ராஜா. பாசிட்டிவா பேசுறா. என்ன பண்ணலாம்? ஐடியா. என்ன மறமாட்டீங்களா? இங்க பாருங்க, எழுதுனது யாருன்னு கேட்டா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடும். என்ன என்னங்கடா? இத பாருங்க, யாரையும் போட்டு கொடுக்கூடாது. ஓகேவா? 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 ஓகே ஓகேடா. சத்தியம் பண்ணுங்கடா நீங்க. சத்தியம் சத்தியம் சத்தியம். சார் உங்களை எல்லாரையும் எம்டி கூப்பிட்டாரு. ஐயோ நான் எழுதுல, இவன் தான் எழுதுறான். ஏன்டா உனக்கு இந்த புத்தி? அவர் கூப்பிடுறாரு தானே சொன்னாரு. ஏன்டா அப்படி உளறி தொலைக்கிறீங்க? ரூமுக்கு வாங்க வச்சுக்க. நீங்க போங்க சார், அதை வர்றோம். வாங்க வாங்க. சார் வர சொன்னீங்களாமே, ஆபீஸ் பை சார் சொன்னாரு. ஆமா. என்ன இது? சார் தமிழ் மாதிரி இருக்கு சார். இல்லடா தமிழ் இல்ல, மலையாளம் மாதிரி தெரியுது சார். மலையாளம். இது யார் எழுதினது உங்களுக்கு தெரியாது? தெரியல சார். ஏதோ முக்கியமான டாக்குமெண்டா சார்? நோ, யாரோ இதை சுஜி டேபிள்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அவ எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா. பாவம், அவளுக்கு தமிழ் தெரியாது இல்ல. என்னது? சுஜி மேடத்துக்கு தமிழ் படிக்க வராதா? அவளுக்கு தமிழ் வராதுப்பா, அவ தெலுங்கு பொண்ணு. வர்றோம் சார். ஏன் சார், நீங்க இத படிச்சிருந்திருக்கலாமே. நான் ஹிந்திப்பா. பாத்துடா மெதுவா. நம்ம குரூப்புக்கே தமிழ் பொண்ணுங்க செட் ஆகாது போல இருக்கு மச்சி. ராமையா வஸ்தாவையா, ராமையா வஸ்தாவையா, அந்த பொண்ணு தெலுங்காமையா, அந்த பொண்ணு தெலுங்காமையா. ராமையா வஸ்தாவையா, ராமையா வஸ்தாவையா. ஐயோ 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 நெத்து வர்ற ஹீரோடா. ஐயோ 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 இப்பனு ஜீரோடா. ஐயோ 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 நெத்து வர்ற ஹீரோடா. ஐயோ 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 இப்பனு ஜீரோடா.
திருத்தணி மொட்டை போட்டுக்கிட்டு திருப்பதி லட்டு கேக்குறியே குத்திக்கிட்டு மெண்டலாயிட்டியே சொந்த கடை வந்த கதை வெகலைய வேணாண்டா ஐயோ 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 நெத்து வர்ற ஹீரோடா ஐயோ 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 இப்ப நீ ஜீரோடா. என்னடா சம்பேஸ்தானோ சம்புல தண்ணி இல்லையா? நான் இன்னும் குளிக்கலையடா. இதயம் ஒரு கோயில் எப்படி மாறுச்சு? మీకు పేరొచ్చింది దేవుడు కాదురా నేను నిన్ను ప్రేమిస్తున్నారా? ஆடிய நம்பு அவனிய நம்பு தவனிய நம்பாத கோழிய நம்பு குருவிய நம்பு குமரிய நம்பாத மீட்டர் கேப்ல சைக்கிள ஓட்டில் லாரிய ஓட்டாத சிரஞ்சீவி என்டிஆர் படங்கள்ல பார்த்து கைதட்டி சிரிக்காத நீ நட்புக்கு சுனாமியா இல்ல பினாமியா இனி நிம்மதி இல்ல எதுக்கு இந்த தொல்லை தூக்கல தொங்கேண்டா பொடடாய் 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 நான் இப்படித்தான் இருப்பேன் பொடடாய் 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 நான் அப்படித்தான் ரசிப்பேன் பொடடாய் 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 நான் இல்லாகே உண்டா பொடடாய் 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 நான் இப்படித்தான் சேஸ்தா. மாமா ஜெயிச்சிட்டேன் மாமா ஜெயிச்சிட்டேன் மாமா பாருங்க மாமா. தெரியல நீலங்கட ஸ்கெட்ச் போட போற உன் மூஞ்சிக்கு சிப்ஸ் ஒரு கேடு நீலாம் எனக்கு நட மச்சான் முட்டா புண்ணாக்கு. ரவிகாந்த் கிட்ட ஒரு பிஏ இருக்கா, அந்த பொண்ணு கிட்ட தான் எல்லா ஃபைலுமே இருக்கு. உனக்கு எப்படி தெரியும்? எல்லா கூட்டத்திலயும் ஒரு குள்ள நரி இருக்கும்னே. அப்ப அதோட அங்க இருந்து ஆரம்பிப்போம். செமையா கொளுத்துதுடா. ஏண்டா ஜூன் ஜூலை வெயில் அடிக்காத என்ன? வேர்க்குதே. அப்படி ஊட்டியில தான் பிறந்திருக்கணும். இவனுங்க ஏன்டா வந்துட்டு இருக்கானுங்க? ஐட்டம் காரணங்க வித்த தெரிஞ்சவனுங்க ஷாரா இருக்கணும். இப்ப என்ன பண்றது? பிளான் ஏ இல்ல பிளான் பி. பிளான் பின்னா? பிளான் பினா பொண்ணை தூக்கல அவனுங்களை போடுறோம். சரி, பொருள்லாம் பத்திரமா வைங்க, பஸ்ஸுக்குள்ள வச்சு முடிச்சிடலாம், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது. டே வரானுங்க, சைலண்டா இருங்க. லவ் பண்ற சுகமே தனிடா. இங்க பார்த்தாலும் சுஜிதா, அங்க பார்த்தாலும் சுஜிதா. சுஜிடா வேணாண்டா, அவ பாட்டுக்கு அங்க நிக்கட்டும், நீ போய் வம்பளுக்காத இங்க நில்லு. அசோ ஹாய் சுஜி, குட் மார்னிங். எங்க இந்த பக்கம்? பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? அது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்குடா வருவாங்க? தெரியலையே மச்சான், நான் வேணா 4 பேர்ட்ட கேட்டு சொல்லட்டுமா? ஏன் மக்களே பஸ் ஸ்டாண்டுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிட்டீங்களா சுஜி? அவங்களுக்கும் தெரியாது போல இருக்குடா. ஏன் என்கிட்ட தேவையில்லாம பேச்சு கொடுக்குறீங்க? 4 பேர் பார்த்தா என்ன தப்பா நினைக்க மாட்டாங்க? ஏன் பசு தப்பா நினைப்பாங்கன்ற? தெரியலையே, நான் வேணா கேட்டு சொல்லட்டுமா? இந்த ஒரு நிமிஷம். ஏன் மக்களே நீங்க 4 பேருக்கு தப்பா நினைப்பீங்க? ஒண்ணு நினைக்கலையாண்டா?
டேய் அண்ணே இவனுக்கு தெரிஞ்சு பேசுறானுங்களா தெரியாம பேசுறானுங்களா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அண்ணே எதுக்கும் ஒரு 10 அடி தள்ளி அனுப்போம்னே. உன்னை எனக்கு సుత్తమా பிடிக்கல. మళ్ళీ మళ్ళీ డిస్టర్బ్ చేస్తున్నా. హలో మేడం, నాకు తెలుసు நீங்க మనసుல ఏమి మాట్లాడేస్తున్నారు, నాకు అర్థం పురించేస్తున్నారు. తెలుగు తారుమారు. ஐயோ இவன் பேசுற தெலுங்கு பார்த்தா சந்திரபாபு நாயுடுக்கு பிஏ ஆயிடும் போல இருக்கே. நீங்க பெரிய மீரா ஜாஸ்மின், நாங்க மாதவன். இங்க நின்றுட்டு இருக்காங்க 4 பசங்க. அவங்க அண்ணன் அமிச்ச ரவுடிங்க என்னையும் பசுவும் போட வந்திருக்கானுங்க. பொங்கங்க நீங்க சும்மா. அண்ணே இவன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுதானே பேசுறான். ஒருவேளை நம்ம சொன்ன 4 பேர் இவனுங்களா தரப்பாங்களோ. விசாரிப்பா. அண்ணே உள்ள வரானே, எல்லாரும் கண்ணாடி எடுத்து மாட்டுங்க. உங்களை எல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கேன் சார். இங்க 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 இருக்கேன் சார். சார் மந்தவெளி பஸ் போயிடுச்சா சார்? அப்படின்னா உங்க யாருக்குமே கண்ணு தெரியாதா? தெரியாது சார். சும்மா எப்பவுமே ஓவரா பண்ணிக்கிட்டு. ஹலோ மேடம், பஸ்ஸுடா. ஏப்பா இந்த மந்தவெளி பஸ்ஸே வந்துருச்சு, வாங்க நானே உங்களை ஏத்துறேன். வாங்க வாங்க வாங்க, பார்த்து ஏறுங்க, பார்த்து மெதுவா. ஹலோ ஏறுங்க படிக்கட்டுல யாரும் நிக்காதீங்கப்பா, இடம் இருக்கு, வாங்க உள்ள வாங்க வாங்க மெதுவா. இந்த பக்கம் கொஞ்சம் வருஷம் அப்படியே நின்னுங்க, பின்னால வாங்க வாங்க வாங்க. அப்படி மேல கம்பியை பிடிச்சுங்க, பார்த்து போலாம். ரைட். ஏன்பா லாஸ்ட் சீட்டு டிக்கெட் எடுத்தியா இல்லையா? சுஜி வேணா அந்த ஃபைல் கொடுங்களேன். உட்கார்ந்து இருக்கிறப்ப உங்களுக்கு இடைஞ்சலா இருக்க போது என்ன வச்சுக்கிறேன். நானும் உங்க கூட ஆபீஸ் தானே வரேன். இருக்கட்டும், நானே வச்சுக்கிறேன். ஓ இவ்வளவு மரியாதையா சொன்னா நம்ம கேட்க மாட்டோமா? ஓகே வச்சுக்கோ. மன்னிச்சிருங்கண்ணே. அண்ணே 3 பேத்துக்கு பின்னால பஞ்சர் ஆயிடுச்சுண்ணே. அடுத்து என்னென்ன பண்ணலாம்? அவனுங்கள போடல, பொண்ண தூக்குங்கடா. லேட் ஆகும் போல இருக்கடா. தெரியலடா. டாக்டர் வந்தா அட்மிஷன் ஃபார்ம் ரெடி பண்ணு. ஓகே சார். சரி இப்போ அவருக்கு எப்படி சார் இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்ல, தலையில அடிபட்டதால சின்ன ஷாக்ல இருக்காரு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். ஆமா நீங்களே யாரு? நாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓ வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்துருங்க, ஃபார்மாலிட்டிஸ் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே கேரி ஆன். ஹலோ என்னடா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? இப்ப சுஜினும் ஆபீஸ்க்கு வரலையா? ஐயோ என்னடா சொல்ற? நீ பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு நீ ஆபீஸ்க்கு வந்து சேரு. நான் சுஜியை கூட்டு வந்துடுறேன். ஃபார் ஆன்லி வே அர்ஜென்ட்டா நான் ஃபோன் பண்ணேன், புரியுதா? நீங்க அட்மிஷன் ஃபார்ம் ஒன்னு தரீங்களா? இதோ தரேன். வண்டி கொஞ்சம் திருப்பி வைங்க, 10 நிமிஷத்துல கிளம்புறோம். அண்ணனை பார்க்கணும்.
எரியுதே அப்பா. டேய், நீங்களே அப்புறம் குத்திக்கிட்டீங்க? வயல்ல முளைச்ச காளா மாதிரி வீங்கி இருக்குது. அண்ணே ஆடு தம்பி. அது இல்லண்ணே. ஆடுறா, ஆட தெரியுமில்ல தம்பி. உனக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். ஒண்ணு, ஜெயிச்சியா வந்த செலவு காசு எடுத்து போயிட்டே இரு. இல்ல தோத்தியா 2 செட்டு பிளேடு பாக்கெட் டோப் பாஸ். ஓகேவா? அட ஆடுப்பா. ஓ ராணிக்கு வச்சேன் பாரு வேட்டு. ஆடு, அட ஆடுப்பா. அண்ணே பிரச்சனை உங்களுக்கும் ரவிகாந்துக்கும் தானே. அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிச்சு? அவன் விட்டுருங்கண்ணே. ஆடு. அண்ணே ப்ளீஸ்ண்ணே. அட ஆடுப்பா. ஆனா உங்க பையன் ட்ரெஸ்புரம் கிரவுண்ட்ல கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கான். உங்க பொண்ணு சத்யம் தியேட்டர்ல படம் பார்த்துட்டு இருக்கா. அன்னி ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல காய்கறி வாங்கி ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சொந்த தம்பி உங்க சொந்த காசு சொந்த பணம் சொந்த டப்பா எடுத்து பாண்டிச்சேரிக்கு போய்கிட்டு இருக்கான். அதுவும் உங்க வேலை. நான் உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ கிரிக்கெட், ஆப்ஷன் பி சினிமா, ஆப்ஷன் சி ஷாப்பிங், ஆப்ஷன் டி பாண்டிச்சேரி. இதுல உங்களுக்கு எது பிடிக்கலையோ அதை விட்டு தருங்க. என் பசங்க அவங்களை அங்க வெட்டு தருவாங்க. பசங்க அந்த மேட்டரை தான் கால் பண்ணிட்டு இருக்காங்கண்ணே. உங்களை கேட்டு லாக் பண்றதுக்கு தான் வெயிட்டிங்க. சீக்கிரமா சொல்லுங்க. ஏய் ஓ ஏவா ஏய் அண்ணே போடா, போய் பொண்ணு கூட்டிடா. பாருண்ணே போடா. அண்ணே ராணி எஸ்கேப். சுஜி ஏய் ஃபைல் எங்க? ஃபைலா? தம்பி, உன் தண்டோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து பிடிச்சவங்களோட சண்டையெல்லாம் போட மாட்டேன். அண்ணா உங்க புத்திசாலித்தனமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணே. நான் பிடிச்சவங்களோட தான் சண்டையே போடுவேன். அண்ணா உங்க கூட்டத்திலேயே ஒரு குள்ளநரி இருப்பா. உஷார். நாங்கெல்லாம் ஜெமினி சர்க்கை போறோம். அண்ணன் வராரா இல்லையான்னு கேட்டு சொல்லு. அண்ணே அவன் ஏமாத்திட்டானே. உங்க கண்ணிலே மண்ணை தூக்கிட்டானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, அண்ணியும் தம்பி ஜெமினி சர்க்கஸ் போயிட்டு இருக்கானே. உங்களையும் வர சொன்னாங்கண்ணே. அவன் என்னண்டா விளையாண்டுட்டான்ல. விளையாட்டுனா என்னன்னு அவனுக்கு நான் காட்டுறேன். என்னங்க சில்லறை வச்சுக்கோங்க. வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்க. சுஜி உனக்கு ஒன்றும் ஆகல? ஒன்னும் ஆகல. மீட்டிங் நடந்துட்டு இருக்கா? ஆமா உனக்காக வெயிட்டிங். வாங்க வாங்க. Gentlemen, I will give you all the details. But before that, why don't you have a look at this? Yes, come in. Come. Sir, fine. Are you okay? I'm okay, sir. Jesus Christ. Well, gentlemen, this is Suji, my personal secretary. Yeah, hello, man. Nice to meet you. Would you like to have a look at the government orders? Yeah, sure. Okay, great. Wonderful. Please you start the work as soon as possible. It should be one of the best resorts in South India. And all the best. Thank you. Thank you very much.
அப்பா முருகா டேய் அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டோம்ல ஆமா. எப்படி இருக்காரு அவரு? அதை ஏன்டா கேக்குற? ஒரு 2 இட்லி தின்ட்டு வரதுக்குள்ள அவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டாங்கடா. அவர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டு நீ இட்லி கொட்டிக்கிட்டியா? லூசு சேஃபா இருக்காரடா அவரு? சேஃப் தான். நம்ம அட்ரஸையும் சேர்த்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே நீ பேசிட்டு வானா அந்த வரேன். சரி நீ போ. ஹாய் சுஜி. என்னங்க ஆச்சு? தேங்க்ஸ். எதுக்கு? என்ன நீ சேவ் பண்ணதுக்கு. இந்த தேங்க்ஸ் அன்னைக்கு செல்போன் திருப்பி கொடுக்குறப்பே சொல்லியிருந்தீங்கன்னா நமக்குள்ள இவ்வளவு சண்டே வந்திருக்காது. இன்னைக்கு நான் இருந்தேன் காப்பாத்திட்டேன். நாளைக்கு உங்களை யாரு காப்பாத்துவாங்க? வாழ்க்கை முழுக்க நானேவா இருக்க முடியும்? ஆனா பரவாயில்ல, இப்போ எல்லாம் உங்க வாயிலையும் தேங்க்யூ சாரி. என்ன மேடம் என்ன அங்கேயே நின்றுட்டீங்க? வர மாட்டீங்களா? வாங்க. ஆமா கேட்கலாம் நினைச்சேன். இவ்வளவு பெரிய ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்க, லோன் போட்டு ஏதாவது புது 2 வீலரை வாங்கலாம்ல. மத்த பொண்ணுங்க மாதிரி துப்பட்டா போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிக்கிட்டு ஜாலியா சேஃப்டியா போலாம்ல. எப்ப பார்த்தாலும் ஆட்டோக்கு மீட்டருக்கு மேல ஏன் 10 ரூபா கொடுக்கணும்? என்னோட ஃபேமிலி பத்தி தெரிஞ்சா நீ இப்படி பேச மாட்ட. வர சம்பளம் வாடகைக்கும் தம்பி படிப்புக்குமே போயிடுது. இன்னும் அவனை மேல மேல படிக்க வைக்கணும்னு ஆசை. என்ன பண்ண போறனோ தெரியல. உங்க நல்ல மனசுக்கெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். நீங்க வேணப்பா ஏ ஆட்டோ ஆனா வாங்கண்ணா, கவலைப்படாதீங்க, நல்லதே நினைப்பேன். வாங்கண்ணா, போதும் நிப்பாட்டுங்கண்ணா. என்னங்க ஒரு நிமிஷம் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இன்னைக்கு மழை வர போகுது. இன்னைக்குதான் வாழ்க்கையில முதல் தடவை என்ன நீங்க திட்டாம முறைக்காம கோவப்படாம பேசிருக்கீங்க. என்ன மாயம் நீ செய்தாய், என்னை பெண்ணென உணர வைத்தாய். என்ன மாயம் நீ செய்தாய், என் எண்ணத்தை சிதற வைத்தாய். நெஞ்சுக்குள் 1000 சிறகுகள் முளைத்தது, பறக்க முடியவில்லையே. வெட்கத்தில் என் முகம் முதல் முறை சிவந்தது, மறைக்க முடியவில்லையே. என்னை மறந்தேன், உன்னுள் தொலைந்தேன், இணைந்த மாற்றம் சொல்ல. என்ன மாயம் நீ செய்தாய், என்னை பெண்ணென உணர வைத்தாய். என்ன மாயம் நீ செய்தாய், என் எண்ணத்தை சிதற வைத்தாய். I'm in love, I'm in love, I'm in love with you. I'm in love, love, I'm in love, love, I'm in love with you. I'm falling in love with you. இதழ்கள் பேசாத வார்த்தை, என் மௌனம் இன்று பேசுதே. வானம் தொடாத தூரம், என் ஆசை தொட தூண்டுதே. நிலவே நிலவே நீ தேய்ந்து போய்விடு. இமையே இமையே நீ தேடி ஓய்ந்துவிடு. மேகம் முழங்க மின்னல் மழையில் காதல் வானவில் கண்டேன். எடுத்து வைடி. பாப்பா கோயம்பேடுல என்ன கூட்டம், என்ன நெரிசல்.
இந்த ஆப்பிள் தாமா கிடைக்கல. கோவிந்தர் சொல்லிருக்கேன், கோயம்பேடுல வரும்போது அவன் கொண்டு வந்துருவான். மத்ததெல்லாம் சரியா இருக்குல்ல? இது போதுங்க. நிச்சயதார்த்தத்துக்கு 5 தட்டு வச்சா போதும். அப்பா ஜிமிக்கி தோடு வாங்கிட்டு வர சொன்னல, எங்கப்பா? ஏன் ஜிமிக்கி தோடு வரும்? ஏன் அவளை கோவப்படுற? எதுக்குமா அவளுக்கு இவ்வளவு நல்லா கோவம்? கேளுங்க. இங்க பாரு, உனக்கு நீ நிச்சயதார்த்தம், நீ புகுந்த வீட்டுக்கு போறவ. இந்த கோவத்தெல்லாம் இந்த வீட்டோட மூட்டை கட்டி வச்சிரு, புரியுதா? போங்கப்பா. யாரு? மாப்பிள்ளை வீட்டு வண்டி மாதிரி தெரியுது. என்ன பிரியா, நல்லா இருக்கியா? ஏப்பா இவா என்னையா என்ன நடந்ததுன்னே தெரியாம நீ பாட்டு காய்கறி வாங்கிட்டு போயிட்டு இருக்க. எங்கடா வந்த? எங்க வந்த? எங்கடா வந்த? நான் செத்துட்டேன் உயிரோட கடை பார்க்க வந்தியாடா? நான் செத்துட்டேன் உயிரோட கடை பார்க்க வந்தியா? முடி. சந்தோஷமாடா? இப்போ உனக்கு சந்தோஷமா? வீட்டை வித்து நிலத்தை வித்து எவ்வளவு பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ண, அதுல மண்ணவாரி போட்டியடா. ஐயோ, மண்டவாரி போட்டியே. நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? என்ன துரோகம் பண்ணோம்? எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வாழ்க்கையில வந்து பிரச்சனை பண்ற? நாங்க இப்படி இருக்கிறது கூட உனக்கு பிடிக்கலையாடா? பிடிக்கல? குடுத எடிக்கா தலைவலி கேட்டடா. இங்க பார், உனக்கு இது சண்டை சச்சரவு, இந்த அடிதடி எல்லாம் பிடிக்காது தானே? அடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆர்டர் தூக்கி போட்டு போன. போதுடா சாமி, போதுடா, போதுடா, போதுடா. எதுவுமே பேசாத, பேசாத, பேசாத. இது பார், எனக்கு ஒருத்த மகனா இருக்கணும்னா அவ போலீஸ்காரனா மட்டும் தான் இருக்கணும். ஞாபகத்துல வச்சுக்கோ. எந்த போலீஸ் வேலை பிடிக்காம தூக்கி போட்டு போனியோ அப்பவே கார்டியாக் அரெஸ்ட். இது 2வது அட்டாக் மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி எப்பவுமே அவருக்கு இந்த மாதிரி ஆனது இல்ல டாக்டர். மேபி அவருக்கே இது தெரிஞ்சிருக்காது, இல்ல அவர் உங்களுக்கு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்ல. அவரோட ஹார்ட்டோட 2 வால்வ்ஸும் கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிருக்கு. இமிடியேட்டா ஆபரேஷன் பண்ணி ஆகணும். ஒரு 4 லட்சம் ரூபாய் வர செலவாகும். நாளைக்கு மார்னிங்குள்ள கேஷ் கட்டிடுங்க. ஓகே? வரேன் டாக்டர். வாங்க. அண்ணா, எனக்கு இப்ப இந்த கல்யாணம் வேணாண்ணா. அந்த பணத்தை அப்பாவோட ஆபரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோ. தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாதேமா. உன் நிச்சயம் தினத்துக்கு அப்பாக்கு எந்த நிலைமை ஆயிடுச்சு. இப்ப இந்த ஆபரேஷனால கல்யாணம் நின்றுச்சுன்னா அவரால் தாங்கிக்க முடியாதுமா. அப்போ அவ்வளவு படத்துக்கு நம்ம எங்கட போறது? நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம் இருக்குல்லம்மா. எப்படியும் ஏற்பாடு பண்ணிருவேம்மா. வரேன். பசு மகேஷ், அப்பாக்கு எப்படா இருக்கு? நாளைக்கு காலையில் ஆபரேஷன்டா. அதுக்குள்ள எப்படியாச்சும் 4 லட்சம் ரூபாய் ஏற்பாடு பண்ணும். சரி, நீ எப்படி இங்க யார் கூட வந்திருக்க? நீ இவரு தாண்டா கூட்டி வந்தாரு.
அந்த பணத்தை நான் தரேன். ஏய் தெரியலையா அன்னைக்கு ஆக்சிடென்ட்ல இருந்து காப்பாத்துறோம்ல அவர் தானே அவரு. அவரா? ஹலோ சார். 2 பேரும் என் கூட வாங்க. சார் ஆனா நான் இப்ப ஏன்டா யோசிக்கிற? அப்பா ஆபரேஷன் தான்டா முக்கியம். யோசிக்காம வாடா. வா மச்சி ப்ளீஸ் வா. சார் இது என்ன இடம் சார்? வாங்க உள்ள வாங்க. வாங்க. சொன்ன மாதிரி தின்னுட்டிய யார் நீ? நான் யாரா இருந்தா என்ன? உனக்கு தேவையானது கிடைச்சதா இல்லையா? ஒரு நிமிஷம். உனக்கு இவங்களோட உயிர் முக்கியமா இல்ல ரவிகாந்தோட காசு முக்கியமா? புரியலையே. இந்த டீல்ல மிஞ்சி போனா உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைக்குமா? ஆனா ரவிகாந்தோட 200 கோடி ரூபாய் பிளாக் மணி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கோடியா? உங்க ஆளுங்களால அந்த பணத்தை தூக்க முடியுமா? உன்னை எப்படி நம்புறது? ரவிகாந்தோட ஒரே பையன் நான் தான். ஏய் இறக்குடா, இறக்க. புள்ளைக்கு காசு தராத ஒரு அப்பன் எவ்வளவு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? எனக்கு காசு வேணும்னா எங்க அப்பனை கொல்றதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன். எனக்கு என்ன லாபம்? 50-50. எடுத்த மட்டும் சொல்லு, பசங்க பாத்துக்கோங்க. ஒரு 50 அடி தள்ளி போனா பழைய பில்டிங் வரும். இருக்குங்க. அதை தாண்டி போனீங்கன்னா வேலி இருக்கும். ஆமாங்க, நீங்க சொன்ன மாதிரி வேலிக்கம்பு இருக்குங்க. அதை தாண்டி உள்ள போங்க. சரிங்க. ஏய் அண்ணா, பசங்க எங்கடா? தோ இருக்காங்கண்ணே. அண்ணா சை, ஆயா போறீங்க, சீக்கிரம் வாங்கடா. வரண்ணா. அவர் சொன்ன வீடு அங்கதான் இருக்கு. ஆமாண்ணா. எல்லாரும் லெஃப்ட்லயே வாங்கடா. ரைட்ண்ணா. லெஃப்ட்டா? ரைட்ண்ணா. லெஃப்ட்டா? உள்ளதான் பணம் இருக்கு. கதவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் 143 சொல்றேன்.
எல்லாரும் கதை உடச்சிட்டு உள்ள போகணும். அண்ணே அது 1 2 3ண்ணே. இந்த வெண்ணெய் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோ. முதல்ல கதை உடச்சிட்டு உள்ள போகணும். சரியா? 1 4 என்ன போன யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க. எதுக்கு நீ சிரிக்கிற? அங்க என்ன நடந்திருக்கோன்னு நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. அப்ப சொத்த அடுத்தவனோட பங்கு போடுறதுக்கு நான் என்ன இடியட்டா? மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்களா? அதான் செலக்ஷனுக்கு அனுப்பிட்டேன். இனி 9 வருஷம் தமிழ்நாட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டானுங்க. எல்லாம் அசாம் தான். ஏய், போலீஸ்ல உனக்கு எவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும்டா. அதனாலதான் மிலிட்டரியில மாட்டி விட்டேன். நான் எங்க அப்பாவை மாதிரி விட்டு கொடுத்துட்டு போக மாட்டேன், வெட்டி எடுத்துட்டு போயிடுவேன். ஜாக்கிரதை. இவங்க 2 பேரும் என்னோட உயிர் நண்பர்கள். இவங்க கிட்ட சீப்பா ட்ரிக்ஸ் பிளே பண்ணேன்னு தெரிஞ்சது, I will make your life feel for whatever you did to me and my dad so far. Better don't come in my way. வாங்கடா. என்னமா இங்கிலீஷ்ல ரைம்ஸ் சொல்றாருல? சொல்லுங்க. யோ, என்ன காரியா பண்ணிட்ட? ஏன் மிலிட்டரிக்காரங்க கிட்ட வச்சுக்கிட்ட? அண்ணா, அது ஏன் தப்புண்ணா? ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிரு, இல்ல சரண்டர் ஆயிடு. அவனுங்க வந்தானுங்க, சுற்றுவாங்க. சரிங்க சார். சார், ஆபரேஷன் தேவையான பணம் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல கட்டியாச்சு. நாளை காலையில ஆபரேஷன் நடக்கும். ஓகே, நீங்க 2 பேரும் அப்பா கூடவே இருங்க. ஆபீஸ்க்கு வர வேண்டாம். சார் நன்றி சார். ஏய், நான் உன்னை வாடா போடான்னு பேசிட்டு இருக்கேன், நீ என்ன சாருங்கிற? நீ என்ன கௌதம்னு கூப்பிடலாம். ஓகே, பாய். சரி கதம் வரேன்டா. பார்த்து போயிட்டு வாங்க. எவ்வளவு பாசிட்டிவானவர். நாம தானே தப்பா நினைச்சிட்டோம். படா போய் முதல்ல அப்பா பார்க்கலாம். ஹே சுஜி. ஹே, நம்ம ஆஃபீஸ் ஹேண்ட்ஸம் பாய் மகேஷ் இருக்கான்ல? ஆமா. அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக்கா. இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஆஃபீஸ் வர மாட்டான். ஆஃபீஸே செம்ம போர் அடிக்க போகுது. சுஜி, ECR ப்ராஜெக்ட் பிளான், லேஅவுட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டே ரூமுக்கு வாமா. ஓகே சார். தேங்க்ஸ். கௌதம், இந்த ECR ப்ராஜெக்டை நீ எடுத்து பண்ணா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்ப்பா. Dad, please. Please let me be like this. Please, Dad. அர்ச்சனாவை நீ இன்னும் மறக்கல இல்ல? லுக் கௌதம், உங்க அம்மா உன் சின்ன வயசுலயே இறந்து போயிட்டாங்க. அதையே நான் நினைச்சிட்டு இருந்திருந்தா இன்னைக்கு உன்னையோ இந்த கம்பெனியும் இந்த அளவுக்கு வளர்த்திருக்க முடியுமா? You got to learn to move on. Sir, may I? Come in, come in. Thank you. Suji, my son Gautam. Hello, sir. Hi.
தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கௌதம், இதுதான் நம்ம கம்பெனிக்கு கிடைச்சிருக்கிற முதல் NRI ப்ராஜெக்ட். கௌதம், என்னுடைய ஆசையெல்லாம் என்ன தெரியுமாப்பா? சீக்கிரமே இந்த பிசினஸ் எல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஹாப்பியா ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஐயா வாங்க ஐயா. ஐயா ஜூஸ் எதனா கொண்டு வரட்டுமா ஐயா? கௌதம், ஏய் கௌதம், கௌதம், நானும் அவளை சுஜியின் தான்ப்பா நினைச்சேன். சுஜி அப்படியே அர்ச்சனா மாதிரியே இருக்கா? நோ, அர்ச்சனா தான் சுஜி மாதிரியே இருக்கா. இட்ஸ் சோ ஸ்ட்ரேஞ்ச். எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி? அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். நல்லா யோசிச்சுதான் முடிவு பண்ணிருக்கியா? அர்ச்சனாவை ப்ரப்போஸ் பண்ண அதே நாள்ல சுஜியை ப்ரப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் அவ கூட பழகணும். ஏதோ பேசணும்னு சொன்ன? நான் மகேஷ லவ் பண்றேன். அதான பார்த்தேன். நெருப்பு இல்லாம புகையுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இந்த விஷயத்த அவர்கிட்ட எப்படி சொல்றதுன்னே தெரியல. இப்போதைக்கு இந்த விஷயத்தை ஏத்துக்கிற நிலைமையில மகேஷ் இல்ல. அவர் முதல்ல ஆபீஸ் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே? நீ சாப்பிடலாமா? முதல்ல நீங்க சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். பாப்பா வா. மகேஷ் உள்ள வாப்பா. மகேஷ், தங்கச்சிக்கு பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளை இவர்தான். வணக்கம், வாங்க உட்காருங்க. இல்ல, நான் உட்கார வரல. அப்பா இந்த சம்பந்தத்தை வேணாம்னு சொல்ல சொன்னாரு. என்னப்பா எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இப்படி திடீர்னு வேண்டான்னு சொன்னா ஊர்ல 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்களா? நான் பண்ண தப்புக்கு தயவு செய்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க சார். சார் வேணும் உங்க அப்பாட்ட வந்து நானே மன்னிப்பு கேட்கிறேன் சார். அண்ணா இல்ல கண்ணா, நீங்க போலாம் சார். சுஜி, சொல்லுங்க சார். நம்ம ECR ப்ராஜெக்ட் இன்டீரியர் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட கௌதமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். ஒன்னையும் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவன் கூட அசைன் பண்ணிட்டேன். நீ அவன் கூடவே இருந்து அவனுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடு. ஷூர் சார். அண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் நான் ஃபுல்லா ரெஸ்ட் எடுத்துக்க போறேன். இந்த ப்ராஜெக்ட் நீங்க நல்லபடியா முடிச்சா உனக்கு ஒரு ப்ரமோஷன் காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. Good luck to you and I hope both of you rock. சுஜி, என் கூட வா. சார், இப்ப எங்க போறோம்?
எனக்கு எங்க எப்போ எதுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ஃபாலோ மீ. ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். அப்பா ஃபோன் பண்ணாரா? இப்போதான் சார் பண்ணாரு. சுஜய், யூ கோ டு ரூம் அண்ட் கெட் ரெடி. வில் மீட் அட் கான்ஃபரன்ஸ் ஹால் பை 11 o'clock. ஓகே? ஓகே சார். அவங்களுக்கு ரூம் கட்டுங்க. வாங்க மேடம். ஹாய் டியூட். ஹாய் Hey, மச்சான். hi. என்னடா மச்சான் எப்படிடா இருக்க? Superb man, how are you? ஹாய். என்னடா மச்சான் ஆளே மாறிட்ட? ஆமா, என்ன திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்ன? சொல்றேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்னது? சர்ப்ரைஸா? இதை விடவா? வாங்கடா சொல்றேன். இன்ட்ரெஸ்டிங் டூட். முடிச்சிடலாம். ஐ திங்க் இட் வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் இன் சவுத் இந்தியா. சூப்பர். பண்ணலாம். யா, we have to do it. ஸோ இதான் உன்னோட சர்ப்ரைஸா? No. ஹே, அவன் சும்மா விளையாடுறான்டா. அன்னைக்கு நம்ம டீஸ் பண்ணோம்ல, அதே மாதிரி. எக்ஸ்கியூஸ் மீ சார். Please join us. சாரி சார், ஐ அம் லேட். No problem. And Sujay, these are my college friends. Vasu, Magi and Prem. ஹாய். என்னோட லண்டன்ல படிச்சாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்றதுக்காக நான் தான் வர வச்சேன். நைஸ் டு மீட் யூ. நான் ரவிகாந்த் சாரோட பர்சனல் செக்ரட்டரி. இந்த ப்ராஜெக்ட்காக என்னையும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சார், நான் போய் ஈசிஆர் கான்ட்ராக்ட் ஃபைலை எடுத்துட்டு வந்துடுறேன். Okay, get it fast. ஓகே சார். என்னடா சர்ப்ரைஸ்னு சொல்லி ஷாக் கொடுத்துட்ட? ஐ கான்ட் பிலீவ் இட் மேன். அர்ச்சனா மாதிரியா இருக்கா? இவ்வளவுதான் நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். ரெண்டு பக்கமும் ஓகேவா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஹோப் ஐம் நாட் டிஸ்டர்பிங் யூ. ஃபைல் சார். Excuse me, menu sir? 5 காஃபி. ஹே, கௌதம்க்கு காஃபிலாம் பிடிக்காது, பழக்கம் இல்ல. ஒரு வாட்டி குடிச்சாதானே தெரியும் பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்றதுக்கு. Make it 5. Okay, sir. Archana, Archana, my love. மழை திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும், மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ? இது எதுவென சொல்ல இவளோடு மனம் செல்ல, இமை மறந்தது மெல்ல, அருகாமை நேசம் என கொல்ல. என் சாலை வழியெல்லாம் பூவாய் தடயங்கள், சுவடெல்லாம் கவிதைகள், இது காதல் வந்த வழியோ? மழை திறந்தது நெஞ்சம், மனம் கெஞ்சும், மழை கொஞ்சும், மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ? உன்னோடு பேச பேச தினம் வார்த்தை வந்து சேரும், ஆனாலும் உன்னிடம் நான் சொல்லல.
இப்போது என்னை போல நான் இல்லை இல்லை ஏனோ இது என்ன உண்மையா ஒன்னும் புரியல இதயத்தில் பட்டு பூச்சி அடிக்கடி தொட்டு போச்சு மனசுக்குள் காய்ச்சி மூச்சு என்று காதல் கத்துதே இமைகளை பீச்சு பீச்சு விழிகளை மொய்ச்சு மொய்ச்சு கனவா வந்து போச்சு என்னாச்சு இன்று என்னுள்ள மழை திறந்தது நெஞ்சம் மனம் கெஞ்சும் மழை கொஞ்சம் மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ விஹாரிணி சாருலதே ஏதேதோ வார்த்தை பேசி கதை சொல்லி நீயும் போக எனக்கொன்னும் கேட்கல நான் பாவமா லேசாக கூந்தல் கோதி தலை சாய்ந்து நீயும் பார்க்க ஐயையோ சாகிறேன் தினம் கொஞ்சமா முடிஞ்சது நேத்து நேத்து உன்னை தினம் பார்த்து பார்த்து மனசுக்குள் காத்து 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 காதல் வந்ததோ சருகையும் மாத்தி மாத்தி சிறகன ஏத்தி ஏத்தி என்னை மொத்தமாக மாற்றினாயே நீ என் காதலி மழை திறந்தது நெஞ்சம் மனம் கெஞ்சும் மழை கொஞ்சம் மறுபடி ஒரு காதல் முகம் காட்டும் நேரம் இதுதானோ இது எதுவென சொல்ல இவளோடு மனம் செல்ல இமை மறந்தது மெல்ல அருகாமை நேசம் என்னை கொல்ல தேங்க்யூ. ஏய் ஹாய். அட கௌதம் எப்படா வந்த? இப்பதான் வந்தேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. அப்பாக்கு எப்படி இருக்கு? வீட்டுக்கு வந்துட்டாரு. இப்ப நல்லா இருக்காரு. ஓகே. என்னது இது கையில? இது கௌதம் நீங்க அப்பா ஆபரேஷனுக்கு உதவி பண்ண பணம். ஓஹோ, அப்போ வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்க இல்ல? அப்படி இல்ல கௌதம். டாய், இப்ப நீ அடி வாங்க போற. சரி மேல வா, நானும் குளிச்சுட்டு அப்பாவை பார்க்க வரேன். கௌதம் வாடா அண்ணா. மகேஷ் நீ உட்கார, நான் ஒரு 10 minutes குளிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே? பொன்னுசாமி, பொன்னுசாமி, பொன்னுசாமி எங்க இருக்கீங்க? ஐயா சொல்லுங்க ஐயா. மகேஷ் வந்தானா? இல்லங்க ஐயா, மேலதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. சரி நீங்க போங்க. சரிங்க ஐயா.
ஏய் என்னடா இங்க நிக்கிற? ஆறுமுகம்ண்ணே, நாங்கள் உங்களை எவ்வளோ தொந்தரவு பண்ணியிருக்கோம், காசெல்லாம் ஏமாத்திருக்கோம். எங்களை மன்னிச்சிருங்கண்ணே. உங்கள் வாடகைக்கு பதிலாக இந்த மோதிரத்தை வச்சுக்கோங்கண்ணே. புடுறாத புடுறா. கோப்பாவை எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் அவரு 4 வருஷம் ஒன்னா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம்டா. வாடகையே கொடுக்காத உனக்கு வீட்டை வெட்டியா விடுறதுக்கு நான் என்ன முட்டாளா? உங்க அப்பா தான் நீங்க இருக்கிறதுக்கு ஒவ்வொரு மாசமும் கரெக்டா வாடகையை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நல்ல மனுஷன் மனசை புரிஞ்சுக்காம போயிட்டேடா. உன்ன மாதிரி பிள்ளைங்களை எல்லாம் அப்பனுங்களை உட்கார வச்சு கடைசி காலத்துல சோறு போடுங்கடான்னு கேட்கிறேன். அப்பனுங்க தலையில கல்ல தூக்கி போடாம இருக்கடா போதும். அம்மா, என்னப்பா இது? அப்பாவோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்மா, பத்திரமா உள்ள எடுத்து வைங்க. அம்மா, நான் போலீஸ் எக்ஸாம் எழுத போறேன். அம்மா, இனி வந்தா அவர் பையனா தான் வருவேன்னு அப்பாட்ட சொல்லிடுமா. என்னடா இது? எங்களெல்லாம் விட்டு போன எப்படியே முடிவு பண்ணிட்டல. நாங்களாம் உனக்கு என்னடா குறை வச்சோம்? அதுலடா பசு, நீங்கெல்லாம் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நான் தான் பதிலுக்கு எதுவுமே நட்புக்கு வேலை பேசுறியாடா? சரிடா, நீ ஒரு முடிவெடுத்தா கரெக்டா தான் இருக்கும். ஆனா ஒண்ணுடா, நீ எப்பவுமே நல்லா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். பசு, அழுவாதடா. உன் மூஞ்சிக்கு சென்டிமெண்ட் எல்லாம் செட் ஆகாது. டேய் மகேஷ், சிரிச்சிட்டேன். மகேஷ், சுஜய், மகேஷ் இருக்கானான்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, மகேஷ் கோயம்புத்தூர் போயிட்டானா போலீஸ் செலக்ஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு. என்கிட்ட கூட சொல்லாம போயிட்டான். ஃபோன் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். சுஜி, ஹலோ
ஹலோ. சொல்லுங்க சுஜி. அப்பா எப்படி இருக்காரு? பரவாயில்ல, நல்லா இருக்காரு. உங்களை நேர்ல பார்த்து கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன். கோயம்புத்தூர்ல இருக்கீங்களா? ஆமா, அது இவ்வளோ நாளா எந்த லட்சியமும் இல்லாம வாழ்ந்துட்டேன். ஆனா இனிமே அப்பாக்காக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுஜி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்டுமா? என்னுயிரே நீ பிறந்தாலும் என் கனவே நீ கலந்தாலும் என் சுவாசமே நீ நின்றாலும் அட நான் என்னை அவளிடம் தொலைத்தேன். உயிரே நான் உரை பிறந்தாலும் காதலுக்கு மரணம் கிடையாது. என் வாழ்வில் ஒரு பெண் இருந்தால் அது நீ மட்டும் தானே. அன்பே கனவே நீ கலையாதே, என்னை அவளிடம் இருந்து பிரிக்காதே. காதல் நீராகாதே, அதை என் இதயம் தாங்காதே. என்னுயிரே நீ பிரிந்தாலும் என் கனவே நீ கலைந்தாலும் என் சுவாசமே நீ நின்றாலும் அட நான் என்னை அவளிடம் துளைப்பேன். நிலவே என்னை நெருங்காதே, நான் உருகிடும் மெழுகன சருகாரே. பூமலரே நீ மலராதே, அவளிடம் கிடையாதே. ஒளியே என்னை செதுக்காதே, என் உடலுக்கு உணர்ச்சிகள் கிடையாதே. அடைமழையே நீ பொழியாதே, என் கண்ணீரை கலைக்காதே. என் உயிரே நீ பிரிந்தாலும் என் கனவே நீ கலைந்தாலும் என் சுவாசமே நீ நின்றாலும் அடனா என்னை அவளிடம் தொலைத்தேன். சார், நீங்க இங்க? இப்பதான் வந்த சுஜய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சார், நானும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் கிட்டியா? சொல்லு சுஜய். ஆபீஸ்க்கு போய் பேசலாமா?